பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 32லோட தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அவருடைய மேனேஜர் போஸ்ட்டை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாருன்னா, என்னால் இந்த ஹோட்டலில் இருக்கவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல பிக் பாஸ், அதனால் நான் என்னுடைய மேனேஜர் பொசிஷன்லேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் லிட்ரலாக அழுதுடுறாரு. அழுதுட்டு என்ன சொல்கிறாரா, நான் ஒரு காமெடியனுங்க, விக்கல்ஸ்ன்றது என்னோட பிராண்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை உருவாக்கியிருக்கேன், என்னை நம்பி ஒரு டீம் வந்து வெளியில் இருக்குது, நான் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவன், என்னை இப்படி அழ வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பட்டு சாண்ட்ராக் கொடுக்கப்பட்ட டாஸ்க் இதுதான். அதாவது யாராவது ஒருத்தர் பணி நீக்கம் செய்யணும், இல்லாட்டி வந்து அவங்கள வந்து பணியிடம் மாற்றம் செய்யணும் அப்படின்றது தான் சாண்ட்ராக் கொடுக்கப்பட்ட டாஸ்க். அவங்க பார்வதி மாதிரி பண்ணியே வீட்டில் இருக்க எல்லாரையுமே இரிட்டேட் பண்ணி இப்போ மேனேஜரான விக்ரம் வந்து அவரே வந்து தன்னுடைய பதவியை வந்து ரிசைன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் விக்ரம் வந்து பதவிக்கு வரும்போது என்ன சொன்னார், அதாவது வந்து எல்லாருக்குமே கிரெடிட் வர மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன், அதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல் அப்படின்னு அவரே வந்து அழ வச்சுட்டாங்க. ஆனால் இதுதான் டாஸ்க்கு. ஓகே, பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க இருக்குது.